மக்களே இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு தரமான நாள். ஏன்னா சம்பவங்கள்லாம் அப்படி ஒரு பக்கம் துஷாருடைய தலைவர் பதவியை தூக்கிட்டாப்புல பிக் பாஸு, இன்னொரு பக்கம் எஃப்ஜேவுக்கும் ஆதிரைக்கும் சண்டைனா சண்டை. அப்படி ஒரு சண்டை சொல்லப்போனால் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சண்டை போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்களை வந்து போகலாம். பிக் பாஸ் வீட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து என்ன சொன்னாலும் என்ன கமெண்ட் சொன்னாலும் இவங்க செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லையும் இருக்குது. அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸோடைய பவராகவும் இருக்குது. ஸோ இதனால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து எப்படி இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்துறது அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக யோசித்து ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் அவங்க சமைச்சாலும் சரி க்ளீன் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்றத யோசிக்கிறாங்க. யோசித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நம்மளும் டாஸ்க் கொடுப்போம், நம்மளும் ஃபயர் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆதிரை அவர்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி ஓகே, நம்மளும் டாஸ்க் கொடுப்போம், ப்ரோமோவில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்மளுடைய எஃப்ஜே அவர்களை செலக்ட் பண்ணி ஆதிரை அவர்கள் வந்து டாஸ்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சில டாஸ்க் தான். இவங்க காலையிலேருந்தே ரொமான்டிக்காக வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தொடர்ந்து இவர் சமைக்க வந்துட்டாப்லையா, சரி ஓகே சமைக்க வந்துட்டாப்புல, ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுக்குறாப்புல. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது பாடிக்கிட்டே சமைங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஆதிரையோட நோக்கம் கரெக்டாக இருந்துச்சு. என்னென்னா அவன் சிங்கர், ஸோ அதனால் வந்து அவன் பாடிட்டே சமைக்கிட்டோம், அது ஒரு நல்ல விஷயம் தானே, அவனுடைய கெரியருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த மனசு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இல்லை என்னால் பாட முடியாது, எனக்கு வந்து தொண்டை பிரச்சனையாக இருக்குது, ஸோ அதனால் என்னால் பாட முடியாது அப்படின்றாப்புல. சரி, பாட முடியாதுன்னு சொல்லிட்டா, சரி சிட்டப் பண்ணு, அதாவது தோப்பு காரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து தோசை ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பண்ணுறாப்புல, ஜாலியாக பண்ணுறாப்புல, ஃபன்னாக எடுத்துக்கிறாப்புல, எல்லாத்தையும் பண்ணுறாப்புல. அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீ வந்து தம்பிள்ஸ் எடு, நீங்கள் பாட முடியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சரி, இப்படி முடியாதுன்னு சொன்னால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்தில் நின்றுட்டாலும் என்னமோ தெரில, ஸ்பார்க் அடித்து அவங்க ரொமான்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்களான்னு தெரில. ஆதிரை அவர்கள் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆள் வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்ச உடனே எஃப்ஜேவுக்கு செம காண்டாயிடுச்சு. காண்டு அப்படி ஒரு காண்டு. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மாவு தூக்கி அடிச்சுட்டு அப்புறம் லைட்டரெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு, ஏய் அவ்வளோதான் ஒன்று அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு, என்னெல்லாம் பண்ணவே முடியாது, இப்படிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க, நல்லா திங்குறீங்கள, நல்லா தூங்குறீங்கள, இங்கே வந்து வேலை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளர போயிட்டாப்புல. ஆதிரைக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே ஆதிரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் செய்யுங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட்றீங்க தூங்குறீங்கன்னு சொல்கிறீங்களே, ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ நாங்கள் சொன்னால் ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்றது இப்போ தான் இந்த பொண்ணுக்கு வந்து மண்டையில் ஹிட்டாயிருக்கு. இத்தனை நாள் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகிறது என்ன, அங்கே போய் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது என்ன, அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது என்ன, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ அவர்களுக்கு நெருங்கிய காதலன், ஓகேங்களா, எஃப்ஜேக்கு சொல்லும்போது அவர் இரிட்டேட் ஆகி செய்ய மாட்டேங்கிறாப்புல. இதே ஒரு விஷயத்த பார்வதி அவர்களோ திவாகர் அவர்களோ இவங்ககிட்ட சொல்லும்போது அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதை வந்து பதிவும் பண்ணுறாரு சபரிநாதன் அவர்கள். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை அவர்கள் அந்த இடத்துலேருந்து கத்துறாங்க. அந்த இடத்துல வந்து பார்வதி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க, கேளு நீ கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிரை வந்து திரும்ப கத்திக்கிட்டே வந்திருக்காங்க, எதுவுமே நீங்கள் செய்கிறதில்ல, சாப்பிட்றீங்க தூங்குறீங்க, இப்படி மட்டும் எங்களை மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஆனால் நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னோன்னா நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாரையும் கேட்குற மாதிரி வந்து ஆதிரை வந்து கேட்கும் பொழுது பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எல்லாருமெல்லாம் கிடையாது, ஒரு சிலரெல்லாம் செஞ்சாங்க, இப்போ நான் கெமிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்கெல்லாம் செஞ்சாங்க, ஸோ அதனால் எல்லாரையுமெல்லாம் கேட்காத, எஃப்ஜேவை நீ கேளு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஆதிரை, நான் அவரை மட்டும் தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு அவளுக்கு கத்துதெல்லாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் தாங்காது ப்ரோ. இது வந்து உண்மையான லவ்வாக இருந்தால் கூட 4 நாளைக்கு தாங்காது, அந்த மாதிரி மோசமாக வந்து கத்திக்குதுங்க, மோசமாக வந்து பேசுதுங்க. சரியில்லை ப்ரோ, சரியில்லை. இது ஒரு பக்கம் அப்படின்னா அப்புறம் வந்து கோச்சிக்கிட்டு உள்ளர போகிறான் அவன்.
அதுக்கப்புறம் பின்னாடியே போகுது ஆதிரை. அந்த இடத்துல வந்து சபரநாதன் வந்து பேசுகிறதுக்கு போகிறாப்புல. சபரநாதனும் துஷார் அவர்களும் இந்த மாதிரிலாம் பேசாதம்மா, பர்சனலாக எடுத்துக்காத, அதே மாதிரி டாஸ்க்கை வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து எஃப்ஜேவையும் கூட்டு வந்து பேசுகிறாங்க. எஃப்ஜேவை கூட்டு பேசும்பொழுது இவன் ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல, இவன் ஏன் இப்படி கத்துறான்னு எனக்கு வந்து தெரியல, காலையிலேருந்து நான் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன், நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி செம்ம கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து கத்திட்டு இருக்கு. அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள் நான் அப்படிலாம் வந்து நான் பண்ணல, நான் வந்து தோசை ஊற்றும் போது அந்த தோசையே ஒழுங்காக வரல, அதுவும் ரவை தோசை வந்து ஊற்றிட்டுருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் நீ கையை பிடிச்ச அப்படின்னா அது ஆல்ரெடி தோசை தீர்ந்துட்டுருக்கு, ஆல்ரெடி சாப்பாடே வந்து இல்லாமல் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீ வந்து கையை பிடிச்சிட்ருக்க அப்படின்னா என்ன இது நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. ஒரு டாஸ்க் செய்யாமலாம் ஒன்றும் கிடையாது, அவர் கேட்குறதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வந்து இருந்தார். நீ கையை பிடிக்கிற அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கேட்குறாப்புல. இதுக்கு ஆதிரை சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறிய, நீ அந்த மாவை தட்டி விட்டு வந்தியா, அது வேஸ்ட் இல்லையா, அது ஃபுட்டு வேஸ்ட் இல்லையா, தோசை கருகிடுச்சு, தோசை சரியாக வரலை அப்படின்லாம் பேசுகிறியா, அதெல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஐயோயோ இந்த பொண்ணு என்னப்பா நார்மலாக பேசுனா கூட இப்படி கத்துது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா, எனக்கு கூட கோவம் வரும், உனக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஆட்டிடியூட் காட்ட முடியுமா, என்னாலையும் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, ஐயோப்பா என்ன இந்த பொண்ணு இது எனக்கு கத்தனாவே ஆகாது. ஆனால் இந்த பொண்ணு என்னமோ இப்படி கத்துது, எப்படா நீங்கள் வந்து டாலரன்ஸோடு இருக்கீங்களோ எனக்கு வந்து தெரிலடாப்பா எஃப்ஜே. ஸோ இதில் வந்து சபரிநாதன் வேறு, அவர் என்ன சொல்கிறார், ஏமா நீ பர்சனலாக சொன்னியா இல்லை வந்து டாஸ்கா அப்படின்னு வந்து சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து டாஸ்க்காக மட்டும் தான் நான் சொன்னேன், பர்சனலாக இதில் நான் கலக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பர்சனலாக காலையில் கூட தான் நான் அடித்தேன், அவனே வந்து சொன்னானே, அடிச்சியா நீ டாஸ்க்குக்காக அடித்தா இல்லை பர்சனலாக அடித்தா அப்படின்னு கேட்கும்போது, நான் பர்சனலாக தான் அடித்தேன் அப்படின்னு வந்து சொன்னான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சிக்கிட்டு பசிக்குது, எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க, தோசை வந்து தீஞ்சிட்ருக்கு, அந்த நேரத்தில் வந்து கையை பிடிச்சா கோவம் வராமல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்லும் பொழுது, ஆதிரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பேசுகிறனே அந்த மாவை பற்றி நீ யோசிக்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் சபரிநாதன் வேறு, பர்சனலாக இல்லை வந்து நீங்கள் வந்து டாஸ்க் வைஸாக நீங்கள் பர்சனலாக நீங்கள் பேசுகிறதும் டாஸ்க்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே தயவு செய்து ஒன்றா இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராப்புல சபரிநாதன். இதில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசுனது யாரா அப்படின்னா எஃப்ஜே. அவன் தான் கரெக்டாக கிளியராக சொன்னால், என்னால் அப்படி வந்து யோசிக்க முடியாது, அதனால் பர்சனலாலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து பேசுகிறாங்க. டேய் எதுக்கு என்ன பேசணுன்ற ஒரு அறிவு புத்தி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இவங்க ஆரம்பித்தது ஓகே டாஸ்க்குக்காக ஆரம்பித்தாங்க, அவன் டென்ஷன் ஆகி உள்ளே போயிட்டான், அப்புறம் இவங்க சில பல வார்த்தைகளை வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் பதிலடி கொடுக்குற மாதிரி சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணான். இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸு, ஆனால் ஒரு டாஸ்க்கு கொடுத்தா இவங்க பர்சனலாக கொடுக்குறாங்களா இல்லை வந்து டாஸ்க்குக்காக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ இதுக்கிடையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்துச்சு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சபரிநாதன்கிட்ட கிளியராக சொல்கிறாங்க ஆதிரை, எல்லாம் ஓகேண்ணா, அந்த இடத்துல அவன் கத்திரிக்கவே கூடாது, எல்லாருமே இருந்தாங்க, பர்சனலாகவோ இல்லை டாஸ்க் வைஸோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல கத்திரிக்கூடாது, அங்கெல்லாம் வந்து பார்வதியெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தா, அதனால் ஏற்றுக்கவே முடியல, அவள் வேறு வந்து பக்கம் நின்று சைன்ஸ் அப் மேலே வந்து அவள் பாட்டுக்கு அப்படியே பயங்கர ஆனந்தமாக இருக்கா, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது எஃப்ஜே திட்டந்து பிரச்சனை இல்லை, எஃப்ஜே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது பிரச்சனை இல்லை, பார்வதி முன்னாடி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் ஆதிரைக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பார்வதி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆள் மட்டும்தான், ஆனால் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பார்வதிகள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா மிஸ் ஆதிரை அவர்களே? என்னோடய கொஸ்டின் வந்து ஒன்று தான், இதே விஷயத்தை பார்வதியோ இல்லை திவாகரோ இல்லை வினோத்தோ இல்லை வியானாவோ இவங்கெல்லாம் செஞ்சிருந்தால் எஃப்ஜேவோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அந்த இடத்துல கிளியராக அவங்க வந்து சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டோட, என்ன கூட தான் பார்வதி வந்து ஒரு டாஸ்க் பண்ண சொன்னால் நான் வந்து பண்ணலை அப்படின்றத எஃப்ஜே வந்து சொல்கிறார். அடுத்த சபரிநாதன், என்ன கூட தான் பண்ண சொல்கிறாவ, பார்வதியெலாம் சொன்னால் நான்லாம் செய்யவே மாட்டேன், சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது அப்படின்றாப்புல சபரிநாதன். இப்போ நான் என்ன கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் இவங்கள ஒரு கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க சொன்னாலே நம்ம வந்து எதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க சொன்னாலும் செய்யணும், அவங்க ரூடாக சொன்னாலும் செய்யணும், இல்லை ரஃப்பாக சொன்னாலும் செய்யணும், இல்லை க்யூட்டாக சொன்னாலும் செய்யணும், இல்லை பொறுமையாக சொன்னாலும் செய்யணும், அதுதான் உங்களுடைய வேலை.
மற்றவங்க சொன்னால் செய்ய மாட்டேன், எஃப்ஜேவுக்கு வந்து ஆதிரி சொன்னால் மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு. ஸோ இந்த இடத்துலையும் மறுபடியும் அந்த பார்வதி பொண்ணை தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி வந்து வச்சிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் ஆதிரை வந்து இப்படி யோசிக்கிறதா இருக்கட்டும், அவன் முன்னாடி இப்படி பேசிட்டான் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இவங்க அவெல்லாம் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க டென்ஷன் ஆகி கத்துவாங்க. கத்தின உடனே இந்த வீட்டிலே இவன் மட்டும்தான் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தையும் அண்ட் பிம்பத்தையும் கொண்டு வருவாங்க. அண்ட் சபரிநாதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எங்கே பிரச்சனை நடந்தாலும் சரி, அது பர்சனலாக இருந்தாலும் சரி, டாஸ்க் வைஸாக இருந்தாலும் சரி, உடனே போய் உள்ளார மூக்க நுழைச்சிட்றாப்புல. ஏன், எதுக்கு அந்த மாதிரின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து முன்னாடி போய் சண்டராக போய் அவர் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறாராம். இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரில. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.